Good evening to all. Last class continue class பார்க்க போகிறோம். லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ பாருங்க அது இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்தோம். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூனா என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டு டிஷ்யூ என்று பேர். காம்ப்ளெக்ஸ்னால் கூட்டு டிஷ்யூ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைலம் ப்ளோயம் ரெண்டும் சேர்ந்து இருக்கும், அதனால் அதை கூட்டு டிஷ்யூ சொல்லுவாங்க. சைலம் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஒர்க் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் வாட்டர், ஃப்ளோயம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ். இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால அதுக்கு பேர் வாஸ்குலர் பண்டல் என்று பெயர். அந்த ரெண்டும் சேர்ந்துருக்கு அது வாஸ்குலர் பண்டல்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் ரெண்டும் சேர்ந்ததுக்கு காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ என்று பெயர். ஓகேங்களா? இப்போ காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூவில் வந்து நம்ம ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சைலம். அந்த சைலத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். சைலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 செல்ஸ் இருக்குது. பாருங்களேன், சைலம் கன்சிஸ்ட் ஆஃப் 4 டைப் ஆஃப் செல்ஸ். ஒன்று வந்து ட்ரக்கேட்ஸ், செகண்ட் ஒன்று வந்து வெசல்ஸ் ஆர் ட்ரக்கியா, தேர்ட் ஒன்று வந்து சைலம் பேரன்கைமா, ஃபோர்த் ஒன்று வந்து சைலம் ஃபைபர்ஸ். சைலம் ஃபைபர்ஸ்னால் சைலம் நார்கள். ஓகேங்களா? இதை பற்றி நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரக்கீட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்கீட்ஸ் ஆர் டெட் லிக்னிஃபைட் அண்ட் எலாங்கேட்டட் செல்ஸ் வித் டேப்பரிங் எண்ட்ஸ் என்றார். ட்ரக்கீட்ஸ் சொல்லக்கூடியது சைலத்தில் காணப்படக்கூடிய ஒரு வகையான சைலம். ஓகே, இந்த ட்ரக்கீட்ஸ் ஆர் டெட்னா அந்த ட்ரக்கீட்ஸ் வந்து இறந்த செல் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் லிக்னிஃபைட்னா அந்த ட்ரக்கீட்ஸுடைய செல்வால் வந்து லிக்னின் சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீனால் ஆனது. ட்ரக்கீட்ஸ் உடைய செல்வால் வந்து லிக்னின் சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீனால் உருவாக்கப்பட்டுன்னு சொல்கிறாங்க. அண்டு எலாங்கேட்டட்னா இந்த ட்ரக்கீட் செல்ஸ் வந்து நீண்டு காணப்படும், எலாங்கேட்டடாக இருக்கும். அதே நேரத்தில் நீண்டு காணப்படுறதுனால இந்த ட்ரக்கீட்ஸுடைய நுனிப்பகுதி வந்து டேப்பராக இருக்கும், டேப்பரிங் எண்ட்ஸ். அப்போ ட்ரக்கீட்ஸ் ஆர் டெட் லிக்னிஃபைட் அண்ட் எலாங்கேட்டட் செல்ஸ் வித் டேப்பரிங் எண்ட்ஸ். அடுத்து இட் இஸ் லூமன். லூமன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா செல் அறை. ட்ரக்கீட்ஸ் சொல்லக்கூடியது ஒரு செல். அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய அறை வந்து அகலமாக இருக்கா இல்லை நேரோவானா ஒடுக்கமாக இருக்கா, குறுகி இருக்கான்னு பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ இட் இஸ் இந்த ட்ரக்கீட்ஸுடைய லூமன் வந்து இட் இஸ் ப்ராடர் தேன் தேட் ஆஃப் ஃபைபர்ஸ். அந்த ஃபைபர் சொன்னால் நாருன்னு ஒரு செல் இருக்குது. அந்த நாறுகளில் காணப்படக்கூடிய செல் அறையை விட ட்ரக்கீட்ஸுடைய செல் அறை வந்து பெரிதாக காணப்படும், அகலமாக காணப்படும், ப்ராடாக காணப்படும் சொல்கிறாங்க. அடுத்து இந்த ட்ரக்கீட் செல்ஸை வந்து நம்ம கிராஸ் செக்ஷனில் கட் பண்ணி பார்த்தோம்னா அதனுடைய செல்லுடைய ஷேப் வந்து பாலிகோனல் ஷேப். பாலிகோனா பல கோணங்களில் காணப்படும், சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேட்டிங் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா they are different types of cell wall thickening. They are different types of cell wall thickening என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ட்ரக்கீட்ஸுடைய செல் வால் வந்து லிக்னின்ஸுடைய புரோட்டீனால் ஆனது பார்த்தோமா இல்லையா? அந்த லிக்னின்ஸுடைய புரோட்டீன் வந்து எப்படி படியும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரோட்டில் வேகத்தடை இருக்கா பாருங்க, வேகத்தடை இருக்குது. அந்த வேகத்தடையே வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். ஒரு இடத்துல வந்து அகலமாக இருக்கும், ஒரு இடத்துல ஒடுக்கமாக போடுவாங்க. அந்த மாதிரி இந்த லிக்னின் வந்து செல்வாலில் வந்து ரவுண்டாக படிஞ்சிருச்சுன்னா அதுக்கு ரிங் ஷேப், அப்படி ஸ்ப்ரிங் மாதிரி சுற்றி படிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்ப்ரிங் லைக்ன்றது. அப்படி கேலரிஃபார்ம், இந்த மாதிரி பல டைப்பில் வந்து அந்த ட்ரக்கீட்ஸுடைய செல்வாலில் லிக்னின் புரோட்டீன் வந்து ஒரே மாதிரி அமையாது, ஒரே மாதிரி படியாது. அப்புறம் வட்டமாக படியும், அப்புறம் நீட்டமாக படியும். இந்த மாதிரி மாறி படினால டிஃப்ரெண்ட் டைப்ஸ் காணப்படுது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல் வால் திக்கிங் காணப்படுன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது தயார் அன்னுலர்னா அதாவது ரிங் லைக் ஸ்ட்ரக்சர், வட்டமாக காணப்படும். ரிங் லைக் எங்கே இருந்து பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள், வட்டமாக படிச்சிருக்கா. அந்த லிக்னின் வந்து வட்டமாக படித்ததுனால இதுக்கு பேர் ஆனுலர் சொல்லுவாங்க, அல்லது ரிங் லைக்ன்றது. இன்னொரு செல்வால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி அமைஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா இந்த செல்வாலில் இந்த ட்ரக்கீடைய செல்லு தான், இது வந்து ட்ரக்கீடைய செல் தான். அந்த செல்லுக்குள்ளே லிக்னின் சொல்லக்கூடிய புரோட்டீன் வந்து அப்படி ஸ்ப்ரிங் மாதிரி அமைஞ்சிருக்கு, சுற்றி அமைஞ்சிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேலரிஃபார்ம்னா பாருங்க ஏணி போன்ற அமைப்பு, இந்த சைடு மாறி அமைஞ்சிருக்கும் கேலரிஃபார்ம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெட்டிகுலேட்னா வளைப்புகள் மாதிரி அந்த லிக்னின் சொல்லக்கூடிய புரோட்டீன் வந்து அந்த செல்வாலில் படிஞ்சிருக்கு. அடுத்து பிட்டெடு, அங்கங்கே ஹோல்ஸாக காணப்படும். இன்னொன்று வந்து பாருங்கள் பிட்டெடு திக்கினிங், இது ரெண்டுமே அதான். அப்போ அந்த லிக்னின் சொல்லக்கூடிய புரோட்டீன் வந்து ட்ரக்கீடுடைய செல்வாலை படியதை வச்சு பல டைப் ஆஃப் செல்வால் திக்கினிங்கை நம்ம பார்க்குறோம்.
அது என்னென்னா அது ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப்ஸ் வந்து வாங்க, ஆனுலர்னா லிங்க் லைக் செல், ஸ்பைரல்னா ஸ்ப்ரிங் ஸ்டெக் லைக், கேலரிஃபார்ம்னா லேடர் லைக், ரெட்டிகுலேட் அப்படின்னா நெட் லைக், அதாவது வலைப்பிடல் போட்ட அமைப்பு. அண்ட் பிட்டட்னா யூனிஃபார்ம்லி திக் எக்ஸப்ட் அட் பிட்ஸ். அப்போ 5 டைப்ஸ் ஆஃப் செல் வால் திக்னிங் சொல்லக்கூடியது எங்கே காணப்படுதுன்னா ட்ரக்கீட்ஸோடைய செல் வாலை காணப்படுது. ட்ரக்கீட்ஸ் சொல்லக்கூடிய செல் வந்து ஒரு இறந்த செல். அப்படி செல் வாலில் வந்து லிக்டின் வந்து படினால அது வந்து ஒரே மாதிரி படியாமல் ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு மாதிரி படிக்கிறதுனால அங்கே 5 வகையான திக்னிங் காணப்படுது. அந்த 5 வகை திக்னிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஆனுலர், இன்னொன்று வந்து ஸ்பைரல், இன்னொன்று கேலரிஃபார்ம், இன்னொன்று ரெட்டிகுலேட், பிட்டடு, இந்த மாதிரி 5 டைப்ஸ் இருக்குன்றாங்க. பாருங்கள், ட்ரக்கீட்ஸ் ஆர் இம்பெர்போரேட்டட் செல்ஸ். பாருங்கள், ட்ரக்கீட்ஸ் ஆர் இம்பெர்போரேட்டட் பிளேட்ஸ். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ட்ரக்கீட்ஸ் வந்து இம்பெர்போரேட் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து அதாவது குழியை தவிர்த்து அதாவது தடிப்புகள் காணப்பட சொன்னாங்க. இம்பெர்போரேட்டட் அதாவது இம்பெர்போரேட்டட் நுனிகளில் திறவுகள் காணப்படுது. பெர்போரேட்டட்னா ஒரு அந்த ட்ரக்கீட்ஸ் செல்லுடைய எண்டில் வந்து ஒரு ஹோல்ஸ் காணப்படும். ஆனால் இதில் ஹோல்ஸ் காணப்படலை, ஒரு துவாரம் காணப்படலை. அதுதான் இம்பெர்போரேட்டட்னு பேர். ட்ரக்கீட்ஸ் ஆர் இம்பெர்போரேட்டட்னா ட்ரக்கீட் செல்ஸ் இருக்குன்னா அதோடைய எண்டு நுனியில் வந்து ஹோல்ஸ் காணப்படணும். ஆனால் இதில் காணப்படலை, அதுதான் காணப்படலை என்றனா இம்பெர்போரேட்டட் செல்ஸ். வித்து பாருங்க, செல்ஸ் வித் பார்டர் பிட்ஸ் தியர் சைடு வால்ஸ். ஆனால் குழிகள் இருக்குது எங்கே இருக்குன்னா சைடில் இருக்குது, நுனியில் கிடையாது, ஆனால் சைடில் இருக்குன்றாங்க. ஒன்லி த்ரூ த கனெக்ஷன் ஆஃப் டெக் ஸ்பேஸ் ஜிம்னோஸ்பெர்ம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பெர்ம் தாவரங்களை காணப்படும் சொல்கிறாங்க. they are arranged one above other. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரக்கீட்ஸ் இப்படி இருக்குன்னா அதுக்கு மேலே இன்னொரு ட்ரக்கீட்ஸ் இருக்கும். இப்படி ஒன் எபோ அப்படியே ஒன்று மேலே ஒன்று இருக்குன்றாங்க. ட்ரக்கீட்ஸ் ஆர் வாட்டர் கண்டக்டிங் எலமெண்ட்ஸ் இன் ஜிம்னோஸ்பெர்ம் அண்ட் டெரிடோஃபைட்ஸ். அப்போ இந்த ட்ரக்கீட்ஸ் வந்து சைலம்னாலே நீரை கடத்துவது தான். ஆனால் சைலத்தில் காணப்படக்கூடிய 4 செல்ஸில் ட்ரக்கீட்ஸ் வந்து முதன்மையான செல், ஃபஸ்ட்டு செல். அது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நீரை கடத்துவதற்கு. எதில்? ஜிம்னோஸ்பெர்ம் அண்டு டெரிடோஃபைட்ஸில் நீரை கடத்துவதற்கு பயன்படுது. அப்போ ட்ரக்கீட்ஸ் வாட்டர் கண்டக்டிங் எலமெண்ட்ஸ் இன் ஜிம்னோஸ்பெர்ம் அண்ட் டெரிடோஃபைட்ஸ். தே ஆர் ஆல்சோ ஆஃபர் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த பிளான்ட்ஸ். அது மட்டும் கிடையாது, வாட்டர் மட்டும் கிடையாது, மெக்கானிக்கல் சப்போர்ட்டாக இருக்குது. அதாவது தாவரங்களுக்கு உறுதியை அளிக்கக்கூடிய செல்லாகவும் இருக்குது. தாவரங்களுக்கு உறுதியினை ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய செல்லாகவும் இருக்குன்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேள்வி. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா வெசல்ஸ் பார்க்க. இது ஒரு செல்ஸ். அப்போ வெசல்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெசல்ஸ் ஆர் எலாங்கேட்டட் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். அப்போ சைலத்தில் காணக்கூடிய 2வது வகை செல் வந்து வெசல்ஸு. வெசல்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெசல்ஸ்னால் என்னது? சைலர் குழாய்னு பேர். அது வந்து குழாய், நீண்ட குழாய் போட்டிருக்கோம். இது வந்து டியூப்பாக இருக்குன்றாங்க. தே ஆர் டெட் செல்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் ஏ ரோ. இந்த செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயிரற்ற செல் தான். இவை ஒன்றின் மீது ஒன்றாக வரிசையாக செல்களை அமையும். ஒரு செல்லுக்கு மேலே ஒரு செல் அப்படியே வரிசையாக அமைஞ்சிருக்குன்றாங்க. தே ஆர் பெர்போரேட்டட் அட் எண்ட் வால்ஸ். பாருங்க, அது வந்து தே ஆர் இம்பெர்போரேட் பார்த்தோமா இல்லையா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெசல்ஸ் வந்து தே ஆர் பெர்போரேட்டட் அட் த எண்ட் வால்ஸ். இதில் வந்து நுனியில் வந்து துளைகள் காணப்படும்ன்றாங்க. த லூமன் இஸ் வைடர் தேன் த ட்ரக்கீட்ஸ். இந்த லூமன் அதாவது வெசல்ஸ் லூமன் வந்து ட்ரக்கீட்ஸை விட பெருசாக இருக்குன்றாங்க. டியூ டு த டிசொல்யூஷன் என்டையர் வால்ஸ். சொல்கிறாங்க. அதாவது முழுமையாகவே கரைந்த துளை உண்டாகிறது. முழுமையாக தட்டு திறவுகள் வந்து நுனியில் முழுமையாக காணப்படும். டிசொல்யூஷன் என்டையர் வால்ஸ், முழுமையாக வால்ஸ். ஏ சிங்கிள் ஃபோர்ஸ் இஸ் ஃபார்ம்டு அட் த பெர்போரேஷன் பிளேட். அப்போ அங்கே வந்து ஒரு சிங்கிள் எல்லாமே நுனியில் வந்து அந்த செல்வால் முழுவதுமாக கரைஞ்சு முழுமையாக அழிக்கப்பட்டு ஒரு ஹோல்ஸ் காணப்படும். அதுக்கு பேர் தான் பெர்போரேஷன் பிளேட்னு பேர். இட் இஸ் சிம்பிள் பெர்போரேஷன் பிளேட். அதில் வந்து ஒரே ஒரு துளை மட்டும் நுனியில் வந்து ஒரே ஒரு துளை காணப்பட்டால் அதுக்கு வந்து ஒரே ஒரு துளை இருந்தால் அது பேர் சிம்பிள் பெர்போரேஷன் பிளேட். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை துளை தட்டு என்று பெயர். ஒற்றை துளை தட்டு அது எந்த தாவரங்களை காணப்படனா? மாஞ்சிபிரா. மாஞ்சிபிரான்னா மாங்காய். மா தாவரப்போ மா மரம் இருக்காங்க இல்லையா?
அந்த மாமரத்துடைய தண்டுகளில் வேறுகளில் எங்கெங்கெல்லாம் சைலம் காணப்படுதோ அந்த சைலத்தில் வந்து வெசல்ஸ் இருக்கோ அந்த வெசல்ஸுடைய எண்டில் வந்து ஹோல்ஸ் காணப்படும், ஒரே ஒரு துளை மட்டும்தான் காணப்படும். அப்போ சிம்பிள் பெர்பரேஷன் பிளேட்ஸ் காணப்படக்கூடிய தாவரம் எதுன்னு கேட்டால் மாஞ்சிபெரா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு மார்க் கொஸ்டின். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இஃப் த பெர்பரேஷன் பிளேட் ஹேஸ் மெனி போர்ஸ், நிறைய போர்ஸ் காணப்படும். மெனி போர்ஸ் இஸ் கால்டு மல்டிபிள் பெர்பரேஷன் பிளேட். சில தாவரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதே ட்ரக்கீட்ஸுடைய எண்டில் வந்து வெசல்ஸுடைய எண்டில் வந்து நிறைய துளைகள் காணும். ஒரு துளை மட்டும் காணப்பட்டால் சிம்பிள் பெர்பரேஷன் பிளேட்டு, நிறைய துளைகள் காணப்பட்டால் மல்டிபிள் பெர்பரேஷன் பிளேட்னு பேர். எக்ஸாம்பிள் வந்து லிரியோடென்ட்ரான். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். லிரியோடென்ட்ரான் 1 மார்க் கொஸ்டின். அப்போ வெசல்ஸ் ட்ரக்கீட்ஸ் வந்து ட்ரக்கியா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டெக்ஸ்டைல் தான், இது வந்து டியூஃபர் லைக் ஸ்ட்ரக்சர் தான். இதில் லூமன் வந்து ட்ரக்கீட்ஸை விட அகலமாக இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதில் வந்து பெர்பரேட்னா அந்த செல்லோட எண்டில் வந்து துளை காணப்படும். ஒரு துளை மட்டும் காணப்பட்டால் அதுக்கு பேர் சிம்பிள் பெர்பரேஷன் பிளேட்னு பேர். நிறைய துளைகள் காணப்பட்டால் மல்டிபிள் பெர்பரேஷன் பிளேட்னு பேர். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லிரியோடென்ட்ரான். சிம்பிளுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து மாஞ்சிபெரா இண்டிகா. மாஞ்சிபெரான்னா மாங்காய். அடுத்து பாருங்கள் செகண்டரி வால். இந்த செகண்டரி வால் ஆஃப் திக்னிங் ஆஃப் வெசல்ஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வெசல்ஸுடைய வெசல்ஸ் சொல்கிறாங்க சைலக்குழாய், அதுலேயும் செல் வால்னு பார்த்தீங்கன்னா 5 டைப் இருக்குது. திக்னிங் 5: அனுலர், ஸ்பைரல், ஸ்கெலரிஃபார்ம், ரெட்டிகுலேட் ஆர் பிட்டட். இந்த ட்ரக்கீட்ஸ் ஆசின் ட்ரக்கீட்ஸ் எப்படி காணப்படும் அதே மாதிரி எப்படி செல் வால்னு 5 வகையான திக்னிங் காணப்படும் சொல்கிறாங்க. வெசல்ஸ் வாட்டர் கண்டக்டிங் எலிமெண்ட்ஸ் இன் ஆஞ்சியோஸ்பெர்ம். முக்கியமான ஆஞ்சியோஸ்பெர்ம் இது முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ஸ். நம்ம ட்ரக்கீட்ஸ் பார்த்தோம். ட்ரக்கீட்ஸ் வந்து சிப் வாட்டர் கண்டக்டிங் வந்து ஜிம்னோஸ்பெர்ம் அண்ட் டேடோஃபைட்னு பார்த்தோம், அது 1 மார்க். ஆனால் வெசல்ஸ் வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம் மட்டும்தான் நீரை கடத்துது. எதில் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா டேடோஃபைட்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்பெர்மில் கிடையாது. இது முக்கியமான இது 1 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்து இன்னொன்று சொல்கிறாங்க, இன் நீட்டம் சொல்லக்கூடியது மூங்கில். நீட்டம் ஆஃப் ஜிம்னோஸ்பெர்ம் அதில் மட்டும் நீட்டம் சொல்லக்கூடியது மூங்கில் தாவரம் ஒரு ஜிம்னோஸ்பெர்ம் வகை சார்ந்தது. ஆனால் அதில் மட்டும் ட்ரக்கீட்ஸ் காணப்படுது வெசல்ஸ் ஆக. இது ஒரு முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வெசல்ஸ் வந்து வாட்டர் எதில் கடத்துதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்மில் மட்டும்தான் கடத்துது. ஆப்சன்ட் இன் டேடோஃபைட்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்பெர்ம் சொல்லியிருக்கான். ஆப்ஷன் ஜிம்னோஸ்பெர்ம் சொல்லிட்டு ஆனால் நீட்டம் சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டில் மட்டும் கடத்துதுன்னு காணப்படும் சொல்கிறாங்க. இந்த மெயின் ஃபங்க்ஷன் இஸ் கனெக்ஷன் வாட்டர் மினரல்ஸ் பண்ணலாம். அடுத்து ஆஃபர்ஸ் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த். இதுவும் வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட்டாக இருக்குன்றாங்க. மெக்கானிக்கல் சப்போர்ட். நெக்ஸ்ட் கேட்டிங் வந்து சைலம் ஃபைபர்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும், சைலம் ஃபைபர்ஸ். இப்போ சைலம் ஃபைபர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைபர்ஸ் ஆஃப் ஸ்க்லியன் கைமா. ஃபைபர்ஸ்னாலே ஸ்க்லியன் கைமா செல்ஸ் தான் காணும். ஏன்னா நார்களாக அசோசியேட்டட் பாருங்கள். ஃபைபர்ஸ் ஆஃப் ஸ்க்லியன் கைமா அசோசியேட்டட் வித் சைலம் ஆர் நோன் அஸ் சைலம் ஃபைபர்ஸ். சைலம் நோன் அஸ் சைலம் ஃபைபர்ஸ். அப்போ சைலத்தோட அதாவது ஸ்க்லியன் செல்ஸும் ஃபைபரும் சேர்ந்தா இந்த ஃபைபர்ஸ் ஆஃப் ஸ்க்லியன் செல்ஸ் அசோசியேட்டட் வித். அப்போ ஸ்க்லியன் ஃபைபரும் சைலமும் சேர்ந்து அதுக்கு சைலம் ஃபைபர்ஸ் பேர். சைலம் ஃபைபர்ஸ் ஆர் டெட் செல்ஸ். இது வந்து இறந்த செல்ஸ். ஹேவ் லிக்னிஃபைட் செல்ஸ் வால். இதனுடைய செல் வால் லிக்னினால் ஆனது. லூமன் வந்து நேரோ லூமன் குறுகிய செல் அறை உடையது. தே கேனாட் கான்டாக்ட் வாட்டர். ஆனால் இந்த சைலம் ஃபைபர் வந்து நீரை கடத்தாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பட் பீயிங் ஸ்ட்ராங்கர் ப்ரொவைட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த். அப்போ தாவரங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கை கொடுப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சைலம் ஃபைபர். ஆனால் நீரை கடத்தாது ஸ்ட்ராங்கை கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் பண்ணுறாங்க. தே ஆர் ப்ரெசன்ட் இன் போத் பிரைமரி அண்ட் செகண்டரி சைலம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது 1 மார்க் கொஸ்டின்ஸ். சைலம் ஃபைபர்ஸ் வந்து பிரைமரி செகண்டரி ரெண்டுலேயும் காணப்படுது. சைலம் ஃபைபர்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு லிபிரிஃபார்ம் ஃபைபர்ஸ். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ். சைலம் ஃபைபர்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து லிபிரிஃபார்ம் ஃபைபர்ஸ்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. The fibers are abundantly found in many plants. many plants-னா இது வந்து நிறைய தாவரங்கள் காணப்படுன்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் அகர் இன் பேச்சஸ் in continuous bonds and sometimes strongly among other cells. strongly among other cells.
When fibers are normal tracheids, there are many transitional forms which are neither typical fibers nor typical tracheids. Neither typical fibers are the transitional types of different fiber tracheids. அது பேர் ஃபைபர் ட்ராக்கெட்ஸ் என்று பெயர். ஃபைபர் ட்ராக்கெட்ஸ் ஃபைபர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபவுண்ட் இன் மெனி பிளான்ட்ஸ். ஃபைபர்ஸ் நிறைய காணப்படுது. இது அகர்ஸின் பேட்ச்னால் பேட்சாக காணப்பட சொல்கிறாங்க. கண்டினியூஸ் பார்ட்ஸ் சம்டைம்ஸ் வந்து ஃபார் சிங்கிளி அமௌங் அதர் செல்ஸ் சிங்கிளாகவும் காணப்படும். between the fibers and normal tracheids. இந்த ஃபைபர்ஸ் வந்து are smaller those the vessels and typical tracheids. Typical tracheids. அடுத்து பாருங்க சைலம் பேரண்டைமா. அடுத்து வந்து சைலம் பேரண்டைமா. சைலம் பேரண்டைமான்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சைலத்துடைய 4வது செல். Xylem, the parenchyma cells associated with xylem are known as xylem parenchyma. அப்போ parenchyma செல்லும் xylem சேர்ந்து அதுக்கு பேர் xylem parenchyma செல் பேர். They are the only living cells xylem tissue. அப்போ சைலத்தில் காணக்கூடிய செல்கள்லேயே உயிர்குள்ள செல் வந்து xylem parenchyma மட்டும்தான். கவர்மெண்ட் கொஸ்டின் பாருங்க. சைலத்தில் வந்து 4 செல் இருக்குது. ட்ரக்கீட்ஸ் இருக்குது, வெசல்ஸ் ட்ரக்கியா இருக்குது, அதே மாதிரி சைலம் ஃபைபர்ஸ் இருக்குது, xylem parenchyma. இதில் வந்து 3 செல் டெட் செல்ஸ். எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்கீட்ஸ் டெட் செல், வெசல்ஸ் டெட் செல், சைலம் ஃபைபர் டெட் செல்ஸ். ஆனால் சைலம் பேரண்டைமா மட்டும் உயிர்னு சொல்கிறாங்க. இந்த செல் வால் இஸ் தின் மேடப் ஆஃப் செல்லோஸ். இதோடைய செல் வால் வந்து செல்லோஸால் ஆனது. பாருங்கள், இது ஒரு கொஸ்டின். மற்ற 3லேயும் வந்து லிக்னின் சொல்லக்கூடிய புரோட்டீனால் ஆனது. இங்கே செல்லோஸ் என்ற புரோட்டீனால் ஆனது. அடுத்து பேரண்டைமா அரேஞ்சு longitudinally along the long axis called axial parenchyma. ஆக்சில் பேரண்டைமா சொல்லக்கூடியது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைலம் பேரண்டைமா வந்து நீள்போக்கு அச்சுக்கு இணையாக அதாவது பேரண்டைமா வந்து நீள்போக்காக அச்சுக்கு இணையாக காணப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து அச்சு பேரண்டைமா. ஆக்சில் பேரண்டைமா அச்சு பேரண்டைமா என்று பெயர். அச்சு பேரண்டைமா என்று பெயர் அழைக்கப்பட சொல்லிட்டார். அடுத்து அச்சு பேரண்டைமா. ரே பேரண்டைமா இஸ் அரேஞ்சு ரேடியல் க்ளோஸ். ரே பேரண்டைமா கதிர் பேரண்டைமான்னு சொல்லுது. ரே பேரண்டைமானது கதிர்வீச்சு பேரண்டைமா. இது எங்கே காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல்னா ஒவ்வொரு ஆரங்கள்லையும் காணப்படுது. பாருங்க, செகண்டரி சைலம் கன்சிஸ்ட் ஆஃப் போத் ஆக்சில் அண்டு ரே பேரண்டைமா. அப்போ செகண்டரி சைலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சில் அச்சு பேரண்டைமாவும் காணப்படுது, ரே பேரண்டைமாவும் காணப்படுது. அப்போ பேரண்டைமா ஸ்டோர்ஸ் ஃபுட் மெட்டீரியல்ஸ். பேரண்டைமா எதுக்கு பயன்படுது? உணவுப் பொருளை சேமித்து வைக்க பயன்படுது. அண்டு ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் கனெக்ஷன் ஆஃப் வாட்டர். அப்போ நீரை கடத்தும் பயன்படுது. உணவையும் அப்போ சைலம் பேரண்டைமா வந்து உணவையும் சேமித்து வைக்குது, நீரையும் கடத்துவதற்கு பயன்படுன்னு சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.